உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலை அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாழ்க்கையிலும் சரி, திரைப்பயணத்திலும் சரி, நிறைய படங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஆனால் அதில் ஒரு ரொம்ப மறக்க முடியாத படம் என்னென்னா பில்லா தான். கிட்டத்தட்ட இந்த படம் 1980 காலகட்டத்தில் வந்தது. அப்போ 1980 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேல்யூ எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இளைஞர்கள் பட்டாளத்தான் எல்லாமே பொதுவான ரசிகர்கள் எல்லாருமே இளைஞர்களாக இருந்தாங்க. இப்போ எப்படி பாட்ஷா, படையப்பா, சந்திரமுகி எப்படி பட்டையை கிளப்பிச்சோ அதே போல தான் 1980 காலகட்டத்தில் வந்தால் பில்லா, ரங்கான்னு, போக்கிராஜான்னு பட்டையை கிளப்பிச்சு. அதில் முக்கியமான படம் பில்லா. இந்த பில்லா ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு ரவுடியோட உண்மையான கதை சம்பவம் தான் அந்த நேரத்தில் பேசப்பட்டது. ஏன்னா அதுபோல் தான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பில்லா, ரங்கான்னு நிறைய மெட்ராஸை ரொம்ப கலைக்கு இருந்த ரவுடி. அதுபோல் தான் இந்த படத்துக்கு பில்லான்னு படம் வச்சதுனால ஒரு பெரிய டானோட கதையாக எடுத்திருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பில்லா ரஜினி சாருக்கு நிறைய ரொம்ப பெரிய அளவில் அவரோட மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு தான் சொல்லலாம். ஏன்னா பில்லா வசூலை பற்றி மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே கேட்டு ஆச்சரியமடைஞ்சான். பில்லா அந்தளவுக்கு வசூல் பண்ணிச்சாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு பில்லா எம்ஜிஆர் கேட்கக்கூடிய அளவுக்கு வசூல் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வசூல் பண்ணின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் இரட்டை வேடங்களை நடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா அதில் இந்த படத்தோட தயாரிப்பு கே. பாலாஜி. நிறைய படங்கள் ரஜினி சாருக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பில்லாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் தீ படம், அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்த படம் தீ படமும். அதுபோல் தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் பில்லா படம் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது. ரெண்டாவது, இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பாடல்கள் இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருந்தார். பாடல்கள் எல்லாமே சும்மா பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் பில்லா, வெத்தலையை போட்டேன், இந்த 2 பாடலுமே படத்துக்கு ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சது. ஏன்னா இந்த பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு கிராமப்புறங்களில் ரொம்ப அமுதியமான ஒரு வரவேற்பை பெற்றுன்னு தான் சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த பில்லா கேரக்டர் ஒரு கச்சிதமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஸ்டைலிஷு, ஒரு மூர்க்கத்தனமான முகம், அது மாதிரி படத்தில் அந்த பில்லா கேரக்டர் ஒரு ரசிகர்களை மிரட்டும் விதத்தில் இருந்துன்னு சொன்னால் மிகையாகாது. ரெண்டாவது, அந்த படம் வந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் பற்றி நிறையா வதந்திகள் பரவுச்சு. ஏன்னா ரஜினிகாந்துக்கு அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் அது சரியில்லாமல் இருந்தது. இப்போ அந்த நேரத்தில் இந்த படம் ஓடுமா, வெளியே வருமா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் நடித்து கொடுத்து ரொம்ப பெரிய சாதனையும் பண்ணார். ஏன்னா இந்த படத்தில் பெரிய அந்த நேரத்தில் வெள்ளிவிழா கண்ட படம்னாலும் சரி, அவருடைய சிறைகுழு வாழ்க்கையிலும் இது ஒரு பெரிய மைல்கல் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கூட அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ அஜித் சார் கூட ரஜினி சாரோட பில்லா ரீமேக்கில் நடிச்சிருந்தார். அப்போ எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு முதல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிரிப்பிரியா முக்கியமான ஒரு கேரக்டர், சுந்தரராஜன், பாலாஜி அப்படின்னு சொல்லி பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்துக்கு வில்லன் கேரக்டர் ரொம்ப கச்சிதமாக இருந்தது. முதல் ரஜினி வில்லனாகவும், ரெண்டாவது ரஜினி ஒரு அப்பாவி ஒரு தெருக்கூத்து பாடனாக இருக்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க. ரெண்டாவது பில்லா இறந்த உடனே அவர் ஒரு பில்லாவாக மாதிரி நடிக்கும் காட்சிகளில் படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் 1980 காலகட்டத்துக்குள்ள வந்தால் போல் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சும்மா ஜெட்டு வேகத்தில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம் கொடுக்குற அளவுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. இப்போ படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிலா கண்டு பெரிய ஒரு மைல்கல்லாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டாவது, அந்த படத்தை பற்றி நிறையா நெகட்டிவ் விமர்சனங்களும் இப்போ உள்ள பார்த்தா அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறையா வந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி தவிடி முடியாக்கி ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக தான் கொடுத்துருந்தார் பாலாஜி அவர்கள். ஏன்னா பாலாஜி அவர்கள் எப்போயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த காலகட்டத்தில்
ஒரு வில்லத்தனமான கேரக்டரில் நடிக்க வச்சு ரொம்ப இஷ்டப்படுவார். அதுக்கு முன்னால் தீ படத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு வில்லத்தனமாக இருந்து ஒரு நல்லது செய்யும் ஒரு கேரக்டரை தான் தீ படத்துலையும் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் பில்லாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான கேரக்டர் கொடுத்துருப்பாரு. அப்புறம் ரொம்ப வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விடுதலை படம், அதுவும் பாலாஜியோட தயாரிப்பு. அந்த படம் வந்து சரியாக போகலனா கூட அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு வில்லத்தனமான கேரக்டரில் தான் பாலாஜி அவர்கள் காட்டியிருப்பாங்க. அப்போ வந்து பாலாஜி வந்து ரஜினிகாந்த் வந்து எந்த அளவுக்கு அவரோட கேரக்டருக்கு ஏற்ப எப்படி நகர்த்தியிருப்பான்னு நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம். ஏன்னா அவருக்கு ரஜினிகாந்துக்கு வந்து எப்போயுமே ஒரு வில்லத்தனமான கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக படத்தில் வந்து ஒரு ஒரு படம் வந்து பார்ப்பவரில் வந்து மெய்சிலிக்கு தான் வைக்கும் தான் சொல்லலாம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா 96 காலகட்டத்தில் வந்த பாட்ஷாவும் அதே மாதிரி தான். ரஜினிகாந்த் வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு இடவளைப்பார் வரும்போது, மாணிக் பாஷா வரும்போது ஒரு அதிரடியான ஒரு கொடூரமான ஒரு வில்லத்தனம் மிகுந்த ஒரு கேரக்டரில் செஞ்சுக்கும்போது அந்த படத்துக்கு வந்து மேலும் மெருகூட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு படம் வந்து பில்லா படம் வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக அமைஞ்சது. இப்போ வர்ற படங்கள் வந்து அந்தளவுக்கு ரஜினிகாந்த் வந்து வில்லத்தனமான கேரக்டர் நடிக்காட்டிலும் கூட அவ்வப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரன், பாட்ஷா இந்த மாதிரி காட்டில் வந்து ஒரு கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த கேரக்டரில் நடிக்கிறதுனால அந்த படங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக வந்து அந்த அவரோட வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம்னு என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு கதாநாயகன் வந்து வில்லத்தனமான கேரக்டரில் நடிக்கும்போது ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கு வந்து அது ஒரு விதிவிலக்கு. அவர் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் நடிக்கும்போது அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் வலு சேர்க்கும். ஏன்னா அதுதான் அவரோட ரஜினிகாந்தோட ஒரு பெரிய இது ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இதே மற்ற நடிகர் நிறையா படத்தில் வில்லத்தனமாக நடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி நமக்கே தெரியும். இந்த அளவுக்கு பெரிய வேல்யூவான படங்களும் அவங்களுக்கு வேல்யூவான படங்களாக அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு வில்லத்தனமான கேரக்டர் நடிக்கும்போது அந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படங்கள் தான். அதுக்கு நிறையா படங்களில் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நிறையா இது பார்த்தீங்கன்னா 3 முகம்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு 3 வேடத்தில் நடிச்சிருப்பார். அதில் ஒரு கேரக்டர் வில்லத்தனமான கேரக்டர் தான். அதனால எந்த படம் நடித்தாலும் சரி ஒரு வில்லத்தனம் இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதுபோல் தான் இந்த பில்லா படமும் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது ரஜினிகாந்தோட திரை வாழ்க்கையில். இந்த படத்தை பற்றி கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.